வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே, இந்த காலத்தில் நாம் சூர்யாவோட 24 படத்தையும் இல்லை கமலஹாசனோட தசாவதாரம் படத்தையும் பார்த்துட்டு என்னடா டெக்னாலஜி இது அப்படின்னு வியந்து பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரே ஆள் 2 பேர் மேஜிக் எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கும் முன்னால் அந்த காலத்தில் கம்ப்யூட்டரே இல்லாதப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? இதை பற்றின ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1898 வந்த தி 4 ட்ரபிள்சம் ஹெட்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு படத்தில் சார்ஜ் மெலியஸ் இவர் ஒரு மேஜிக் மேன், ஒரு செம வித்தை காட்டியிருப்பார். அந்த காட்சியில் என்ன நடக்கும் தெரியுமா? மெலியஸ் ஸ்கிரீனுக்கு வருவார். திடீர்னு தன்னோட தலையை தானே கழட்டி பக்கத்தில் இருக்கிற மேஜை மேலே வைப்பார். ஆனால் அடுத்த செகண்டே அவரோட கழுத்தில் இன்னொரு புது தலை முளைக்கும். இப்படி வரிசையாக 3 தலையை கழட்டி மேஜை மேலே வைப்பார். இப்போ மேஜை மேலே 3 தலை, அவர் கழுத்தில் ஒரு தலைன்னு மொத்தம் 4 தலைகளும் ஒரே நேரத்தில் பேசும், சிரிக்கும். கடைசியில் எல்லா தலைகளையும் தட்டி விட்டுட்டு ஒரிஜினல் தலையை தூக்கி வானத்தில் வீசுவார். அது கரெக்டாக வந்து அவரோட கழுத்தில் ஒட்டிக்கும். இது எப்படி சாத்தியமாச்சு அந்த காலத்தில்? இன்னைக்கு இருக்கிற கிராபிக்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அவர் என்ன பண்ணினாருன்னா, மொத்த ஸ்டுடியோவையும் கும்மிருட்டாக மாற்றிட்டு ஃபிலிமை திரும்ப ஓட விட்டு, அதாவது மல்டிபிள் எக்ஸ்போசர், ஒவ்வொரு தலையையும் தனித்தனியாக படம் பிடிச்சார். அதாவது இருட்டில் அவரோட தலையை மட்டும் படம் பிடிச்சிட்டு அப்புறம் அந்த ஃபிலிமை ரிவைண்ட் பண்ணி அதே இடத்துல அவரோட உடம்பை மட்டும் படம் பிடிச்சார். திரையில பார்க்குறப்ப 2 ஒன்றா சேர்ந்து தலை கலண்டு வர மாதிரி ஒரு மேஜிக் உருவாச்சு. 128 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை பார்த்த மக்கள் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாதா சாஹேப் பால்கே தான் இதை முதல்ல கொண்டு வந்தார். 1917 லங்கா தகனம்னு ஒரு படம், அதுல அண்ணா ஷாடுங்கே அப்படிங்கிற ஒரு நடிகர் ராமனாகவும் நடிச்சாரு, சீதையாகவும் நடிச்சார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தனக்குத்தானே மாலை போட்டுக்கிற காட்சியெல்லாம் அப்பவே இருந்துச்சு. தியேட்டரில் இதை பார்த்த மக்கள் சாமியே நேரில் வந்துட்டுதா நினைச்சு திரையை தொட்டு கும்பிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. தமிழ் சினிமாவில் இந்த மேஜிக்கை மாசா கொண்டு வந்தது PU சின்னப்பா அவங்க தான். 1940 வந்த உத்தமபுத்திரன், இதில் அவர் 2 ரோல் பண்ணினப்ப அது ஒரு பெரிய புரட்சியாகவே இருந்துச்சு. அப்போ இருந்த பெரிய சவால் என்ன தெரியுமா? கேமராவை 1 மில்லிமீட்டர் கூட நகர்த்தக்கூடாது. கேமரா ஆடுனா 2 சீனும் ஒட்டாது. நடிகர் ஒரு குறிப்பிட்ட கோட்டை தாண்டி வரக்கூடாது. இன்னைக்கு மாதிரி மானிட்டர் எல்லாம் கிடையாது. மார்க் பண்ணின இடத்துல கரெக்டாக நின்று, எதுக்கு ஆளே இல்லாதப்ப அவங்க இருக்கிறதா நினைச்சு பேசணும். அது வெறும் நடிப்பு மட்டும் இல்லை, அது ஒரு கணிதம். டபுள் ஆக்ஷன் படங்கள் பண்ணுறதுனா நடிகர்களுக்கும் கேமரா மேன்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி காட்டணும்னா அந்த டம்ளர் ஒரு மர்மமான கோட்டுக்கு நடுவில் போகும். அந்த பக்கம் இருக்கிற நடிகரோட கை சரியாக அந்த இடத்துல வரணும். 1 செகண்ட் மிஸ் ஆனாலும் டம்ளர் காற்றுல மிதக்கிற மாதிரி ஆயிடும். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி தான் அந்த காலத்தில் ஒருத்தர் 2 பேராக நடித்தாங்க. அந்த காலத்தில் டபுள் ஆக்ஷன் ஷூட்டிங் நடக்கிறப்ப செட்டில் மயான அமைதி இருக்கும். ஏன்னா ஃபிலிமை ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் எடுக்கிறப்போ தெரியாமல் கேமரா பெட்டியை திறந்துட்டா கூட ஃபிலிமில் வெளிச்சம் பட்டு எக்ஸ்போஸ் ஆகிடும். மொத்த நாளோட உழைப்பும் காலி. அதனால டபுள் ஆக்ஷன் காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா செட்டில் எல்லோரும் பயபக்தியோட நிற்பாங்க. இன்னைக்கு கிராபிக்ஸில் எதை வேணா பண்ணலாம், ஆனால் எந்த வசதியும் இல்லாதப்ப வெறும் திறமையையும் நம்பிக்கையும் வெற்றி செஞ்ச அந்த ஆரம்பகால சினிமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பிரம்மாண்டங்களுக்கு அஸ்திவாரம். இன்னைக்கு இருக்கிற VFX, CGI, AI எல்லாத்தையும் ஓரமாக வையுங்க. எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் ஒரே பெருமில் 2 பேர் வர்றதே பெரிய வித்தையாக இருந்தப்ப ஒருத்தர் வந்து நின்னாரு. அவர் தன்னோட நடிப்பாலேயே மேஜிக் செஞ்சவர். அவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நம்ம ஊரில் இன்னைக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணுறது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் 2 கேரக்டர்களுக்கும் நடுவில் நூலளவு கூட வித்தியாசம் மாறாமல் நடிச்சு மிரட்டின ஒருத்தரோட சீக்ரெட் என்ன? குறிப்பாக கௌரவம் படத்தில் பேரிஸ்டர் ரஜினிகாந்தும் கண்ணனும் மோதுறப்போ நமக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துடும், இது நிஜமாவே ஒருத்தர் தானா அப்படின்னு. டபுள் ஆக்ஷன்னா வெறும் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றது கிடையாது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். ஒரு ஆக்டர் ஒரே நேரத்தில் 2 வேற ஆத்மாவா வாழணும். சிவாஜி சார் இதை எப்படி கையாண்டார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் முரண்பாடு. ஒருத்தர் வேகமாக நடப்பார், இன்னொருத்தர் மெதுவாக நடப்பார்னு சொல்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் சிவாஜி சார் பண்ணினது அது கிடையாது. அவர் பண்ணினது கதாபாத்திரத்தின் ஆன்மாவை உள்வாங்குதல். கேரக்டர், ஒரு ஆக்டர் எப்படி மூச்சு விடுறாரு அப்படிங்கிறத வச்சு கேரக்டரை மாற்ற முடியும்னு நிரூபித்தவர் சிவாஜி. பேரிஸ்டர் ரஜினிகாந்த் பேசுகிறப்ப அது ஒரு அதிகார தோரணை இருக்கும். ஆனால் கண்ணன் பேசுகிறப்ப அந்த பேச்சில் ஒரு சாந்தம் இருக்கும்.
இன்னைக்கு எவ்வளவோ ரியாக்ஷன் வீடியோ பார்க்குறோம், ஆனால் ரியல் ரியாக்ஷன் கிங் அப்படின்னா அது சிவாஜி தான். இரட்டை வேஷத்தில் நடிக்கிறப்ப ரஜினிகாந்தாக ஒரு வசனத்தை பேசிட்டு அப்புறம் கண்ணனா வந்து அந்த வசனத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும். பேரிஸ்டர் ரஜினிகாந்த் எந்த இடத்துல நின்று அந்த கர்வமான சிரிப்பை சிரிச்சிருப்பாரோ அதை அப்படியே மைண்டில் ஏற்றி அந்த சிரிப்புக்கு ஒரு வக்கீலா கண்ணன் எப்படி துடிப்பாரு அப்படிங்கிற அந்த எதிர்வினை இருக்கு பாருங்க. அங்கதான் சிவாஜி ஒரு ஆக்டரா விஸ்வரூபம் எடுக்கிறார். ரஜினிகாந்த் கேரக்டருக்கு அவரோட மொத்த உடலோட எடையும் அவரோட மார்பு பகுதியில இருக்கும். அதனாலதான் அவர் அவ்வளவு கம்பீரமா தெரிவார். ஆனா கண்ணன் கேரக்டருக்கு அந்த எடையை உடல் முழுதும் காட்டுவார். விரைப்புத்தன்மை இருக்காது. அதனால அவர் கொஞ்சம் பணிவா தெரிவார். இப்படி பிசிக்கலா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலா ஒரு கேரக்டரோட குணத்தை உள்வாங்கி அதை திரையில கொண்டு வர்றதுதான் உண்மையான இரட்டை வேஷ நடிப்பு. இதைத்தான் சிவாஜி கணேசன் அன்னைக்கே செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறார். பேரிஸ்டர் ரஜினிகாந்த் மனுஷன் சும்மா ஈகோவோட உச்சமா நிற்பார். அந்த சிகார் பைப் பிடிக்கிற ஸ்டைல், கண்ணாடி வழியா பார்க்குற அந்த பார்வை, ஐயம் பேரிஸ்டர் ரஜினிகாந்த்னு சொல்றப்ப தியேட்டரே அதிரும். ஆனால் அதே பிரேமில் கண்ணன் வருவார். அவரும் வக்கீல் தான், ஆனால் அவர்கிட்ட அந்த பணிவு இருக்கும். பெரியப்பா மேலே இருக்கிற மரியாதை கண்ணுல தெரியும். அந்த கோர்ட் காட்சியில் பாருங்க, ஒரு பக்கம் அனுபவம், இன்னொரு பக்கம் நீதி. ரெண்டு பேருக்கும் மேக்கப் பெருசா வித்தியாசம் இருக்காது. ஆனால் அவரோட வாய்ஸ் மாடுலேஷன்லயே ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து காட்டியிருப்பார். அதுதான் சிவாஜி பிராண்டு. சரி, சிவாஜிக்கு முன்னால யாரும் பண்ணலையான்னு கேட்டால் P.U. சின்னப்பா மாதிரியான ஜாம்பவான்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த டெக்னாலஜி ரொம்பவே கம்மி. கேமராவை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாங்க. திரையோட ஒரு பக்கம் ஒருத்தர், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர், நடுவில் ஒரு கோடு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அந்த கோட்டை தாண்டி இவங்க வர மாட்டாங்க. ரொம்ப நாடகத்தனமாக இருக்கும். ஆனால் சிவாஜி வந்த பின்னால தான் அந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணையிற நேச்சுரல் நடிப்பு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் மாஸ்கிங் அப்படிங்கிற முறையில் தான் இதை படம் பிடிப்பாங்க. அதாவது கேமரா லென்ஸில் பாதி பக்கத்தை கருப்பு துணி போட்டு மூடிடுவாங்க. ஒரு கேரக்டர் நடித்து முடித்ததும் அந்த ஃபிலிமை மறுபடியும் பின்னாடி சுற்றி ரிவைண்ட் பண்ணி இப்போ மூடி இருந்த அந்த பகுதியை திறந்து அடுத்த கேரக்டரை நடிக்க வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, முதல்ல நடிச்சப்ப கை எவ்வளவு தூரம் வந்துச்சு, எப்போ சிரிச்சோம்னு எல்லாத்தையும் மனசுல ஒரு கணக்கு போட்டு ரெண்டாவது தடவை நடிக்கிறப்ப கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் மொத்த காட்சியும் சொதப்பிடும். அந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ் சிவாஜி சார் கிட்ட அபாரமா இருந்துச்சு. கௌரவம் ஒரு கிளாசிக்னா உத்தமபுத்திரன் 1958 இரட்டை வேஷ நடிப்புக்கு ஒரு பெஞ்ச் மார்க். இன்னைக்கு இருக்கிற வில்லன் வெர்சஸ் ஹீரோ டபுள் ஆக்ஷன் கதைகளுக்கு எல்லாம் இதுதான் தாத்தா. ரசிகர்களுக்கு தெரிஞ்ச கதையை விட அந்த படத்துல சிவாஜி சார் பண்ணுன யாரும் கவனிக்காத சில சீக்ரெட் மேஜிக் பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்திய சினிமாவையே அதிர வச்ச உத்தமபுத்திரன். இதுல சிவாஜி சார் பார்த்திபன், விக்ரமன் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஆனா இதுல பலரும் கவனிக்காத 3 முக்கியமான ஆக்டிங் சீக்ரெட்டுகள் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒன்று, அந்த கண்ணிமை மேஜிக். வில்லன் விக்ரமனுக்கும் ஹீரோ பார்த்திபனுக்கும் பெரிய மேக்கப் வித்தியாசம் இருக்காது. ஆனா விக்ரமன் ஸ்கிரீனுக்கு வந்தாலே ஒரு பயம் வரும். அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சிவாஜி சார் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பார். வில்லன் விக்ரமன் பேசுறப்ப அவரோட கண் இமைகளை ரொம்ப கம்மியாக தான் சிமிட்டுவார். ஒரு சைக்கோ அல்லது கொடூரமானவன் மற்றவங்களை உத்து பார்ப்பா இல்லையா, அந்த ஸ்டேரிங் லுக் மூலமா விக்ரமனை மிரட்டலா காட்டியிருப்பார். அப்புறம் அந்த பார்த்திபன் கேரக்டர்ல இயல்பா கண்ணிமைப்பார். ரெண்டாவது, இடதுகை பழக்கம். இது ஒரு பயங்கரமான டீட்டெயிலிங். படத்துல வில்லன் விக்ரமன் ஒரு இடத்துல ஆவேசமா பேசுறப்ப அல்லது கோபப்படுறப்ப அவரோட இடதுகை விரல்கள் லேசா துடிக்கும். பொதுவா ரொம்ப கோபக்காரங்க அல்ல மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நெர்வஸ்னஸ் இருக்கும். ஒரு ஆளுமை மிக்க இளவரசன், அதே சமயம் உள்ளுக்குள்ள ஒரு மிருகத்தனமான கோபம் இருக்கு அப்படிங்கிறத காட்ட அந்த கைவிரல் நடுக்கத்தை சிவாஜி சார் பயன்படுத்தியிருப்பார். இது அந்த காலத்துல யாரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு நுணுக்கம். மூணாவது, அந்த வெள்ளைக்கோடு சவால். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல கேமராவில் ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணும்போது திரையில நடுவில் ஒரு மெல்லிய கோடு தெரியும். ஆனா சிவாஜி என்ன பண்ணினாரு தெரியுமா? வில்லன் விக்ரமனா நிக்கிறப்ப அந்த கோட்டுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து ஹீரோ பார்த்திபனோட நிழல் மேல கை வைக்கிற மாதிரி நடிப்பார். அதாவது நிஜத்துல அந்த பாத்திரம் அங்க இல்ல, ஆனா அந்த கேரக்டரோட ஸ்பேஸை ஆக்கிரமிச்சு மிரட்டுவார். இது அந்த கால டெக்னீஷியன்களையே ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம். அடுத்ததா, நாலாவதா சிரிப்பு, ஒரு ஆயுதம். உத்தமபுத்திரல விக்ரமனோட சிரிப்பு ரொம்ப ஃபேமஸ். ஆனா கவனிச்சீங்கன்னா தெரியும், விக்ரமன் சிரிக்கிறப்ப அவரோட மேல் உதடு மட்டும் லேசா ஏறும். அது ஒரு ஏளனமான சிரிப்பு. ஆனா பார்த்திபன் சிரிக்கும் போது ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு இருக்கும். ஒரே முகத்துல ரெண்டு வேற வேற தசைநார்களை இயக்கி அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்ததுதான் சிவாஜிங்கிற ஆக்டிங் மிஷின். இன்னைக்கு இருக்கிற மோஷன் கேப்சர் டெக்னாலஜியை அந்த காலத்துல தன்னோட மூளையில ஏற்றி வச்சு செஞ்சவர் சிவாஜி.
நேயர்களே, இன்னைக்கு நாம லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்து மிரண்டு போறோம். ஆனா ஒரு சின்ன மானிட்டர் கூட இல்லாத அந்த காலத்துல வெறும் கற்பனை திறனையும் அசாத்தியமான உழைப்பையுமே மட்டுமே வச்சு ஒரே ஆளு 2 பேருன்னு நம்ம கண்ணு முன்னாடி வித்தைய காட்டினாரு. அங்க நிக்கிறாரு நடிகர் திலகம். அவர் பண்ணுனது வெறும் டபுள் ஆக்ஷன் இல்ல, அது ஒரு அதிசயம். பேரிஸ்டர் ரஜினிகாந்தோட அந்த கர்வமான சிரிப்பும் கண்ணனோட அந்த பணிவான பார்வையும் இன்னைக்கு நம்ம மைண்ட்ல வந்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் டெக்னாலஜி கிடையாது, அந்த மனுஷனோட ரத்தத்துல ஊர்ன நடிப்பு தான். அடுத்த முறை நீங்க திரையில ஒரு டபுள் ஆக்ஷன் படத்தை பார்க்கறப்ப அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் மேஜிக்கு பின்னால எந்த வசதியும் இல்லாம தன்னோட திறமையால அஸ்திவாரம் போட்ட இந்த முன்னோடிகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஏன்னா வசதிகள் யாரை வேணாலும் ஹீரோவாக்கும், ஆனா திறமை மட்டும்தான் ஒருத்தரை சகாப்தம் ஆக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.